ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். 2025 மார்ச் மாசம் 23ஆம் தேதி. Today is 23rd the month of March the year 2025. நல்லதொரு ஞாயிறு காலை பொழுது. Today is a good Sunday morning. இயேசுவின் நாமத்தினால் ஆவிக்குரியவர்களாய் வாழ கிருபை செய்வீராக. In the name of Lord Jesus Christ, let us live a spiritual life in this world. இயேசுவின் In நாமத்தினால். the name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரியவர் என்பதை காணப்பட முடியாததா இருக்கு. a spiritual life was seen in individual lives. 1 கொரிந்தியர் 1:1 2வது வார்த்தை. The book of 1 Corinthians chapter 1 verse 1 to 2. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கு ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. Paul, called to be an apostle of Christ Jesus by the will of God, and our brother Sosthenes, to the church of God in Corinth, to those sanctified in Christ Jesus and called to be his holy people, together with all those everywhere who call on the name of our Lord Jesus Christ, their Lord and ours. இயேசுவினால் பரிசுத்தவான்கள். The holy ones are those who are called to be holy by Jesus Christ. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். They have been called to be holy. தேவ கிருபை நடைமுறை வாழ்க்கையிலும் அனுதின வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய நிலையை வெளிப்படுத்த வேண்டும். They need to reveal their God's grace in their practical life and daily life. ஆமென், ஹalleluya. Amen, hallelujah. வரங்களில் குறைவில்லாதவர்கள் இவர்கள். These people don't lack gifts of the Holy Spirit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர காத்திருந்தவர்கள். These people have patiently waited for the coming of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், வழி விலக நழுவி போக விட மாட்டார். Jesus Christ is faithful. He will not allow us to leave up from our path. He will not allow us to backslide. முதலாவது குறிப்பு ஒழுங்கின்மை காணப்பட்டது. As my first point, there was indiscipline in the Corinth church. மனிதரின் பெயரையே புகழ்ந்தனர். They praise the names of other people. பிரிவினைக்கு வழி வகுத்தது. They were divided among themselves. கிறிஸ்துவின் சிந்தையை சிந்திக்காது வாழ்ந்தனர். They lived a life that was very different from that of Jesus Christ. இரண்டாவது குறிப்பு. As my second point, சபையிலே பிளவு. there were factions and groups in the Corinth church. கட்சிகள் சபையில் காணப்பட்டது. There were factions and groups in the Corinth church. 1 கொரிந்தியர் 1:12. The book of 1 Corinthians chapter 1 verse 12. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். What I mean is one of you says I follow Paul, another I follow Apollos, another I follow Cephas, still another I follow Christ. இந்த நிலைகள் In this situation, கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒருமைப்பாட்டை மறுத்துரைத்தன. they denied the oneness and unity of Jesus' body. மனிதர்களை பின்பற்றி சிலுவையில் அறையப்பட்டவரை ஏளனப்படுத்தினர். They followed people and ridiculed the one who was crucified. உறுதிமொழியில் உண்மையற்றவர்களாக வாழ்ந்தனர். They were not consistent in their resolution. பரிசுத்தமாக்கப்பட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாது நடந்து கொண்டனர். Although they were justified, they did not live a life of spiritual maturity. துக்கமே. It was sorrowful. ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்படவில்லை. There was no spiritual life seen in individuals' lives. தேவனுடைய ஆவியின் கட்டுப்பாட்டிலே வாழவில்லை. There were no unity under God's Spirit. இந்த கடைசி நாட்களிலே, during the last days, ஆவிக்குரியவர்களாய் வாழுவோம். let us live a spiritual life in this world. இயேசுவின் நாமத்தினால் In the name of Lord Jesus இந்த Christ, வார்த்தையின் ஆழத்தை புரிந்து வாழ கிருபை செய்வீராக. may God give us grace that we can live according to the depth of this word. இலங்கையின் திருச்சபைகள், ஆசியா, ஐரோப்பிய கண்டங்களின் எல்லா திருச்சபைகளும் ஆவிக்குரியவர்களாய் மாறுவார்களாக. Let all the people live a spiritual life in all churches in other countries. இயேசுவின் In the நாமத்தினால். name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென். Amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.